கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு இப்படின்ற எண்ணம் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேருக்கு அப்பப்போ வந்து போகும் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆழமாக யோசிச்சு பார்த்தோன்னா, மாற்றம். ஆமாங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். இன்னும் புரியலனா, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, மாற்றம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும்பொழுதுலாம் அந்த மாற்றத்தை வந்து நம்ம எப்போல்லாம் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறோமோ, எப்போல்லாம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகாமல் இருக்கிறோமோ, அப்போல்லாம் தான் நமக்கு இந்த கேள்விகள்லாம் வரும், இந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு வரும். சைக்காலஜியில் வந்து ஐக்யூ டெஸ்ட் பண்ணுவாங்க. ஐக்யூ டெஸ்ட் பண்ணும்போது நிறைய காம்போனன்ட்லாம் மெஷர் பண்ணுவாங்க. அதில் ஒரு காம்போனன்ட் வந்து அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன் வந்து எந்த அளவு சேஞ்ச் ஆகி போகிறாங்க, அதை மாற்றத்தை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த அடாப்டபிலிட்டி வந்து ஸ்கோர் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்வாங்க.